திமுக மேடைகளில் சாதனைகளை கூறுகிறோம், மறுபுறம் மேடைகளில் ஆபாசங்களை அள்ளி இறைக்கின்றனர் என முதலமைச்சர் விமர்சனம். 2 மேடைகளில் எது தமிழ்நாட்டிற்கான மேடை என்றும் கேள்வி. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு. தொடர் பேச்சுவார்த்தையை அடுத்து ஒப்பந்தம் கையெழுத்து. முதலமைச்சரே கேட்டுக் கொண்டதால் தொகுதிகளை குறைத்துக் கொண்டோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் விளக்கம். குறைக்கக்கூடாது, எங்களுக்கு அதிகமாக வேண்டும் என்று நாங்கள் கேட்டும் குறைத்திருக்கிறார்கள். சூழல் கருதி பல்வேறு கட்சி சேர்ந்திருப்பதால் ஒத்துழைக்க வேண்டும் என்று முதல்வரே வேண்டுகோள் விடுத்த பிறகு ஒத்துழைக்க வேண்டியது எங்களுக்கு. சட்டப்பேரவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று மாலை திமுக விசிக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. இரட்டை இலக்கத்தில் விசிக தொகுதிகளை கேட்கும் நிலையில் 7 தொகுதிகள் வரை ஒதுக்க திமுக முன்வந்துள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டை 2 நாட்களில் முடிக்க திமுக திட்டம். மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடன் உடன்பாடு ஏற்படுவதில் நீடிக்கும் இழுபறி. சென்னையில் நாளை எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறார் பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல். அதிமுக பாஜக இடையேயான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் நாளை மறுநாள் கையெழுத்தாக வாய்ப்பு. லட்சிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் இணைய எதிர்ப்பு தெரிவித்து விலகும் முடிவில் உள்ள என்ஆர் காங்கிரஸ். இன்று மதியம் வரை என்ஆர் காங்கிரசின் முடிவிற்கு காத்திருக்க பாஜக திட்டம். புதுச்சேரி பாஜக வேட்பாளர்களை இறுதி செய்ய இன்று கூடுகிறது பாஜகவின் மத்திய தேர்தல் குழு. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாஜக தலைவர் நிதின் நபின் தலைமையில் ஆலோசனை. காங்கிரசுடனான தொகுதி பங்கீட்டிற்கு முன்பே புதுச்சேரியில் திமுக வேட்புமனு தாக்கல். நல்ல நாள் என்பதால் இன்றே சிலர் தாக்கல் செய்ததாக திமுக அமைப்பாளர் சிவா பேட்டி. வேட்புமனு தாக்கல்லாம் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கின்றதா திமுக சிலர் நாங்கள் சொல்லியிருக்க சிலர் போட்டுருக்காங்க. கூட்டணி நிச்சயமாக இன்று நாளை உறுதி செய்யப்படுறோம். புதுச்சேரியில் திராவிட மாடல் அரசு அமைய வேண்டும் என்பதே விருப்பம் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி. தாங்கள்தான் தலைமை என காங்கிரஸ் கூறி வரும் நிலையில் பதில். தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாரல், தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி விஷயம் இங்கே புதுச்சேரியில் பரவி இருக்குது. மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பெண்களுக்கான உரிமைகள், அந்த வசதிகள், கல்லூரியில் வெளியே கிடைக்கக்கூடிய உரிமைகள் இதெல்லாம் புதுச்சேரியில் சாயலாக நம்மளுக்கு கிடைக்கலன்ற ஒரு ஏக்கம் இருக்குது. அதனால் இன்றைக்கி இந்த வலு இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. அந்த அடிப்படையில் நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி புதுச்சேரிக்கு வரணும்னு கேட்குறோம். சொல்லி கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை நாளை வெளியிடுகிறார் சீமான். நாம் தமிழர் கட்சி அறிவிப்பு. தாவேக்கு சார்பில் மாமல்லபுரத்தில் தனியார் நட்சத்திர விடுதியில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் விஜய் பங்கேற்பு. என் ஆனந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ள நிலையில் 1000 பேருக்கு மட்டுமே அனுமதி. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை. காற்றுடன் கூடிய கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்களுக்கு வெப்பநிலை படிப்படியாக குறையும். சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்த தங்கம் விலை. ஒரு சவரன் 1,16,560 ரூபாய்க்கு விற்பனை.
ஈரான் இஸ்ரேல் போருக்கு மத்தியிலும் தொடர்ந்து 3வது நாளாக உயர்ந்த இந்திய பங்குச்சந்தைகள். இன்று மட்டும் சென்செக்ஸ் 633 புள்ளிகள் அதிகரித்து 76,704 புள்ளிகளாக உயர்ந்தது. திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கத்தில் 27 லட்சம் ரூபாய் பறிமுதல். பணத்தை துணியில் மூட்டை கட்டி தூக்கிச் சென்ற நிலையில் பறக்கும் படையினர் மடக்கி பிடித்தனர். தேர்தல் காலம் என்பதால் இது எந்த 50,000 மேல் கொண்டு செல்லப்படும் தொகை உண்டான ஆவணங்களுடன் எடுத்து செல்ல பொதுமக்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவேகவுடா, மல்லிகார்ஜுன கார்கே, சரத்பவாரை பார்த்து புதிய எம்பிக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என மாநிலங்களவையில் பிரதமர் மோடி பேச்சு. 3 பேரும் வாழ்நாளின் பாதிக்கும் மேலான காலத்தை நாடாளுமன்ற பணிகளிலேயே செலவிட்டதாக புகழாரம். தேவேகவுடா காதல் கொண்டது காங்கிரசுடன், ஆனால் திருமணம் செய்தது பாஜகவுடன். மாநிலங்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் பேச்சால் சலசலப்பு. देवेगौड़ा जी का वो तो प्रेम हमारे साथ की है, मोहब्बत हमारे साथ, शादी मोदी साहब के साथ की, ये रिसेंटली हुआ, तो आप ऐसा माने मुझे मालूम नहीं है. ராஜஸ்தான் மாநிலம் ஜலோரில் டீசல் லாரி கவிழ்ந்து விபத்து. சாலையில் வழிந்தோடிய டீசல் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. पुलिये पर लगी हुई है, वर्तमान में आग, बहुत भयानक आग लगी हुई है. திமுக மேடைகளில் சாதனைகளை கூறுகிறோம், மறுபுறம் மேடைகளில் ஆபாசங்களை அள்ளி இறைக்கின்றனர் என முதலமைச்சர் விமர்சனம். 2 மேடைகளில் எது தமிழ்நாட்டிற்கான மேடை என்றும் கேள்வி. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு. தொடர் பேச்சுவார்த்தையை அடுத்து ஒப்பந்தம் கையெழுத்து. முதலமைச்சரே கேட்டுக்கொண்டதால் தொகுதிகளை குறைத்துக் கொண்டோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் விளக்கம். குறைக்கக்கூடாது, எங்களுக்கு அதிகமாக வேண்டும் என்று நாங்கள் கிட்டம் குறைத்திருக்கிறார்கள் சூழல் கருதி பல்வேறு கட்சி சேர்ந்திருப்பதால் ஒத்துழைக்க வேண்டும் என்று முதல்வரே வேண்டுகோள் விடுத்த பிறகு ஒத்துழைக்க வேண்டியது எங்களுக்கு. சட்டப்பேரவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று மாலை திமுக விசிக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. இரட்டை இலக்கத்தில் விசிக தொகுதிகளை கேட்கும் நிலையில் 7 தொகுதிகள் வரை ஒதுக்க திமுக முன்வந்துள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டை 2 நாட்களில் முடிக்க திமுக திட்டம். மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடன் உடன்பாடு ஏற்படுவதில் நீடிக்கும் இழுபறி. சென்னையில் நாளை எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறார் பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல். அதிமுக பாஜக இடையேயான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் நாளை மறுநாள் கையெழுத்தாக வாய்ப்பு. லட்சிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் இணைய எதிர்ப்பு தெரிவித்து விலகும் முடிவில் உள்ள என்ஆர் காங்கிரஸ். இன்று மதியம் வரை என்ஆர் காங்கிரசின் முடிவிற்கு காத்திருக்க பாஜக திட்டம். புதுச்சேரி பாஜக வேட்பாளர்களை இறுதி செய்ய இன்று கூடுகிறது பாஜகவின் மத்திய தேர்தல் குழு. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாஜக தலைவர் நிதின் நபின் தலைமையில் ஆலோசனை. காங்கிரசுடனான தொகுதி பங்கீட்டிற்கு முன்பே புதுச்சேரியில் திமுக வேட்புமனு தாக்கல். நல்ல நாள் என்பதால் இன்றே சிலர் தாக்கல் செய்ததாக திமுக அமைப்பாளர் சிவா பேட்டி. வேட்புமனு தாக்கல்லாம் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கிறத திமுக சிலர் நாங்கள் சொல்லியிருக்க சிலர் போட்டுருக்காங்க. கூட்டணி நிச்சயமாக இன்று நாளை உறுதி செய்யப்பட்டுரும். புதுச்சேரியில் திராவிட மாடல் அரசு அமைய வேண்டும் என்பதே விருப்பம் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி. தாங்கள்தான் தலைமை என காங்கிரஸ் கூறி வரும் நிலையில் பதில். தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாரல் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி விஷயம் இங்கே புதுச்சேரியில் பரவி இருக்குது. மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பெண்களுக்கான உரிமைகள், அந்த வசதிகள்,
கல்லூரியில் வெளியே இருக்கக்கூடிய உரிமைகள் இதெல்லாம் வந்து புதுச்சேரியில் சாயெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கலன்ற ஒரு ஏக்கம் இருக்குது. அதனால் வந்து இன்றைக்கி வந்து இந்த வலு இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி புதுச்சேரிக்கு வரணும்னு கேட்குறோம். சொல்லி கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை நாளை வெளியிடுகிறார் சீமான். நாம் தமிழர் கட்சி அறிவிப்பு. தாவேக்கு சார்பில் மாமல்லபுரத்தில் தனியார் நட்சத்திர விடுதியில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் விஜய் பங்கேற்பு. என் ஆனந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ள நிலையில் 1000 பேருக்கு மட்டுமே அனுமதி. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை. காற்றுடன் கூடிய கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்களுக்கு வெப்பநிலை படிப்படியாக குறையும். சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்த தங்கம் விலை. ஒரு சவரன் 1,16,560 ரூபாய்க்கு விற்பனை. ஈரான் இஸ்ரேல் போருக்கு மத்தியிலும் தொடர்ந்து 3வது நாளாக உயர்ந்த இந்திய பங்குச்சந்தைகள். இன்று மட்டும் சென்செக்ஸ் 633 புள்ளிகள் அதிகரித்து 76,704 புள்ளிகளாக உயர்ந்தது. திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கத்தில் 27 லட்சம் ரூபாய் பறிமுதல். பணத்தை துணியில் மூட்டை கட்டி தூக்கிச் சென்ற நிலையில் பறக்கும் படையினர் மடக்கி பிடித்தனர். தேர்தல் காலம் என்பதால் இது வந்து எந்த 50,000க்கு மேல் கொண்டு செல்லப்படும் தொகை உண்டான ஆவணங்களுடன் எடுத்து செல்ல பொதுமக்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவேகவுடா, மல்லிகார்ஜுன கார்கே, சரத்பவாரை பார்த்து புதிய எம்பிக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என மாநிலங்களவையில் பிரதமர் மோடி பேச்சு. 3 பேரும் வாழ்நாளின் பாதிக்கும் மேலான காலத்தை நாடாளுமன்ற பணிகளிலேயே செலவிட்டதாக புகழாரம். தேவேகவுடா காதல் கொண்டது காங்கிரசுடன், ஆனால் திருமணம் செய்தது பாஜகவுடன். மாநிலங்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் பேச்சால் சலசலப்பு. देवेगौड़ा जी का वो तो प्रेम हमारे साथ की है, मोहब्बत हमारे साथ, शादी मोदी साहब के साथ की। ये रिसेंटली हुआ, तो आप ऐसा माने मुझे मालूम नहीं है. ராஜஸ்தான் மாநிலம் ஜலோரில் டீசல் லாரி கவிழ்ந்து விபத்து. சாலையில் வழிந்தோடிய டீசல் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. पुलिये पर लगी हुई है, वर्तमान में आग, बहुत भयानक आग लगी हुई है.